வணக்கம். என் பேர் ராமகிருஷ்ணன். நான் வந்து அசோக்லேனில் ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக என்னை வந்து எழில் வந்து இங்கே அறிமுகப்படுத்தினார். முதல்ல வந்து எனக்கு ஷோல்டர் வந்து பெயின் வந்தது. அப்போ வந்து எழில் வந்து இங்கே படித்ததுனால என்னை வந்து குணப்படுத்தினார். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, நீ கிளாஸ் அட்டன் பண்ணு, நல்லா தானே இருக்கிற, நீ கிளாஸ் அட்டன் பண்ணும்போது உன்னோட இது வந்து நல்ல ஒரு இதுவாக இருக்கிறதுனால நீ மற்றவங்களுக்கு சேவை செய்யணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறதுனால நீ வந்து பண்ணு அப்படின்னு சொல்லும்போது கிளாஸை வந்து ஃபர்ஸ்ட் அக்குபஞ்சர் வந்து படித்தேன். அதுக்கப்புறம் வர்மா, அப்புறம் பூசா, அப்புறம் ஒரு சில விஷயங்கள் டான், அப்புறம் சீடு, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் ஐயா சாமூர்த்தி ஐயா இந்த இன்ஸ்ட்ரக்டர் இருக்கும்போது படித்ததுனால நான் வந்து வெளியே ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். என்னோட சேவையை வந்து மற்றவங்களுக்கு நன்மை பயக்கிற மாதிரி நல்லா நடந்தது. நல்ல விஷயங்கள் நடந்தது. நிறைய பேரோட நல்ல ஒரு ஒப்பீனியன் கிடச்சிது. அதனால இப்பயும் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டு. இப்போ எதனா ஒன்றா என்னை வந்து அணுகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைக்குது. அவங்க மூலியமா இன்னும் நிறைய பேர் வராங்க. அவங்களும் வந்து நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்து ராமகிருஷ்ணன் போய் பாருப்பா, அவர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவார், அவர் கை வச்சா சரியாயிடும்ன்ற ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கும் வந்து கடவுளோட அனுகிரகமும் பெரியவங்களோட ஆசீர்வாதமும் ஐயா இந்த இன்ஸ்டியூட்ல படிச்சதோட ஒவ்வொருத்தரோட அனுபவசாலியான வாத்தியாரங்கள் மூலியமாகவும் நான் இன்னைக்கு நல்லபடியா நீ வந்து ஆசீர்வாதத்தோட நல்லபடியா பண்ணிட்டு இருக்கிறேன். கடவுள் வந்து எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் முறையா செயல்பட்டதுனால இப்போ வரைக்கும் நான் நல்லபடியா தான் இருக்கிறேன். எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அதே மாதிரி லைலாண்ட் ஒர்க் பண்ணதுனால நிறைய பேர் இந்த இதை தெரிஞ்சுக்கின்னு ட்ரீட்மெண்ட் எடுக்கவும் வராங்க. சில பேர் ஷோல்டர் வலி, சில பேர் பேக் பெயின், சில பேர் வந்து அவங்களே வீட்டுக்கே வர சொல்லி பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கவும் என்னால் முடியுது. சில பேர் ரொம்ப தூரம் இருக்கிறதுனால நானே போய் அவங்கள ட்ரீட்மெண்ட் பார்த்து அவங்க மூலியமா 2 பேர் சொல்லி வயசானவங்க தான் மேக்சிமம் வராங்க. அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லபடியாக இருக்கிறாங்க. அவ்வளோதான். மற்றபடி ஐயாவோட ஆசீர்வாதத்தோட உரையை முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான்.